இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால், இலங்கை பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தாவை நேற்று நடைபெற்ற 5வது பிம்ஸ்டெக் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போது பாதுகாப்புசார் கூட்டுறவு, கடல்சார் விவகாரங்கள் தொடர்பில் இருதரப்பு கலந்துரையாடல் இடம்பெற்றது. பிராந்திய மற்றும் உலகளாவிய பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. BIMSTEC's long-standing goals of regional security. பிம்ஸ்டெக்கின் நீண்டகால இலக்குகளான பிராந்திய பாதுகாப்பு, தொடர்பாடல், திறன் மேம்பாடு மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகிய நமது கூட்டு முயற்சிகளை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும். அன்பான பிரமுகர்களே, இந்தியாவை பொறுத்தவரை பிம்ஸ்டெக் என்பது அயல்நாட்டிற்கு முதலிடம் என்ற தொலைநோக்கு பார்வையையும் கிழக்கு நோக்கி செயற்படுதல் கொள்கைக்கான எமது அர்ப்பணிப்பையும் பிராந்தியங்கள் முழுவதும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பரஸ்பர முழுமையான முன்னேற்றத்தை குறிக்கும் மகாசாகர் தொலைநோக்கு பார்வையையும் பிரதிபலிக்கிறது. அடுத்த ஆண்டு பிம்ஸ்டெக் தனது 30வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் போது பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எமது கூட்டுத்திறனை மேலும் விரிவுபடுத்தவும் புதிய ஆற்றலையும் வளங்களையும் வெளிப்படுத்தவும் நாம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். எமது முன்னுரிமை துறைகளில் நிறுவன ரீதியான திறன் மற்றும் ஒத்துழைப்பை வளர்ப்பதை நாங்கள் நோக்கமாக கொண்டுள்ளோம். எமது பரஸ்பர நம்பிக்கையுடன் கூடிய எமது தொலைநோக்கு பார்வையும் பொதுவான அபிலாஷைகளும் தொடர்ந்து உறுதியான தீர்வுகளை தரும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். கூட்டத்தில் உரையாற்றிய இலங்கை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துய்யகொந்தா கலந்துரையாடல்களை செயற்பாடுகளாக மாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தினார். பல நூற்றாண்டுகளாக இந்திய பெருங்கடல் வழித்தடமானது கலாசாரத்தை உருவாக்குவதற்கும் வரலாற்றை பகிர்ந்து கொள்வதற்கும் எமது மக்களை தொடர்புபடுத்தியுள்ளது. இன்று அது அமைதி, செழிப்பு மற்றும் நிலையான அபிவிருத்திக்கான எமது பொதுவான அபிலாஷைகளையும் இணைக்கின்றது. எனவே எமது மக்களின் பாதுகாப்பு என்பது ஒரு கூட்டு பொறுப்பாகும். பரஸ்பர நம்பிக்கை, தொடர்ச்சியான கலந்துரையாடல் மற்றும் ஒருங்கிணைந்த செயற்பாடு ஆகியவற்றின் மூலமே அதனை பாதுகாக்க முடியும். அமைதியை அடைவதற்கான இலக்கில் இலங்கை உறுதியாக இருக்கின்றது. எதிர்காலத்தை பார்க்கும் போது எமது கவனம் உரையாடல்களை செயற்பாடுகளாக மாற்றுவதிலேயே அமைந்திருக்கின்றது. இதற்கு தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கான வலுவான வலையமைப்புகள், எல்லை கடந்த குற்றங்களை கட்டுப்படுத்துவதில் அதிக ஒத்துழைப்பு, மேம்படுத்தப்பட்ட இணைய பாதுகாப்பு, கூட்டு முயற்சி, பேரழிவுகளின் போது ஒருங்கிணைந்த மனிதாபிமான உதவிகள் மற்றும் எமது நிறுவனங்களுக்கு இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியமானவையாகும். பிம்ஸ்டெக் என்பது 1997ஆம் ஆண்டு ஜூன் 6ஆம் தேதி பாங்காக் பிரகடனம் கையெழுத்திடப்பட்டதன் மூலம் நிறுவப்பட்ட ஒரு முக்கிய பிராந்திய அமைப்பாகும். ஆரம்பத்தில் பிஸ்டெக் என்று அழைக்கப்பட்ட இந்த அமைப்பு தற்போது பிம்ஸ்டெக் என அழைக்கப்படுகிறது. இதில் 1997 டிசம்பர் 22ஆம் தேதி மியன்மாரும் 2004 பிப்ரவரியில் பூட்டான் மற்றும் நேபாளமும் இணைந்ததைத் தொடர்ந்து தற்போது 7 உறுப்பு நாடுகள் அங்கம் வகிக்கின்றன.